வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க, அண்ணா ஸ்மூத்தட் ஹீக்கினாஷி இண்டிகேட்டர் கொஞ்சம் சொல்லித்தாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் பிச்சை என்றவர். சரி, ஓகே, நான் இப்போ வந்து ஸ்மூத்தட் ஈக்கினாஷி அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல் இண்டிகேட்டர், ஒன் ஆஃப் த ஃபேவரட் இண்டிகேட்டர் எனக்கும் இது ஸ்மூத்தட் ஈக்கினாஷி. இந்த ஸ்மூத்தட் ஈக்கினாஷியில் பேக் டெஸ்ட் அப்படின்றத எடுத்துக்கோங்க. வேற எதுவும் எடுக்காதீங்க. குறிப்பாக வந்து இந்த மேபி இதை கொஞ்சம் எடுக்காமல் இதை எடுங்க. காரணம் வந்து நீங்கள் ஸ்மூத்தட் ஈக்கினாஷி போடும்போது உங்களால் சம்டைம்ஸ் வந்து வேற ஒரு இண்டிகேட்டர்ஸ் போட முடியாமல் போகுது. பட் இந்த இண்டிகேட்டர் பேக் டெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த அந்த ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக 2 இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ண முடியுது. அதே சமயத்தில் ஹைட் பண்ணிட்டும் வேற இண்டிகேட்டர்ஸ் எடுக்க முடியுது. மற்ற ஒரு ஸ்மூத்தட் ஈக்கினாஷியில் அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, அவர் வந்து இந்த இண்டிகேட்டரை பற்றி சொல்லியிருக்காரு. நான் இண்டிகேட்டரை பற்றி சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதோட சேர்த்து நான் ஸ்ட்ராட்டஜியும் சொல்கிறேன். ஸோ வெரி சிம்பிள். இந்த இண்டிகேட்டரில் இந்த ரெட் ஹீக்கினாஷி வருதுல்ல, இந்த ரெட் ஹீக்கினாஷி வந்துச்சுன்னா நம்ம செல் பண்ண போகிறோங்க. இது ஃபுல்லாக வந்துச்சுன்னா செல் பண்ண போகிறோம். இது க்ரீன் வந்துச்சுன்னு சொன்னோன்னா பை பண்ண போகிறோம். இது க்ரீன் வந்துச்சுன்னா பை பண்ண போகிறோம். இது ரெட் வந்துச்சுன்னா செல் பண்ண போகிறோம். சில பேர் வந்து செட்டிங்ஸை மாற்றிடுவாங்க. செட்டிங்ஸை மாற்றிட்டு ட்ரேட் பண்ணும்போது அதே மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்கும், இந்த சார்ட் டைம் ஃப்ரேம் இதையும் வந்து மாற்றிப்பாங்க. இப்போ 5 மினிட்ஸ்னா 30 மினிட்ஸ் அப்படி ஏதாவது வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பாருங்கள். பட் நான் வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போக போகிறது இல்லை. சார்ட் டைம் ஃப்ரேமை மாற்றுறது. பட் பேக் டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் நான் சிலது படித்த வரைக்கும் அதுவும் வந்து நல்ல ஒரு கன்வின்சிங் ஒரு ரிசல்ட்ஸ் தான் தருது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்மூத்தட் ஈக்கினாஷியில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எடுக்கிறது இந்த விஷயங்களை வந்து ரெட் வரும்போது க்ரீன் வரும்போது எடுக்கிறாங்கன்னா நிறைய கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர்ஸ் வேணும். அது இல்லாமல் எடுக்கும்போது இதுதான் ஒரு புல் பேக்கு. இந்த புல் பேக்கை வந்து ரொம்ப ஈஸியாக எடுப்பாங்க. அதாவது இந்த இடத்துல ரெட் வந்துடுச்சு, ரெட் வந்தோடனே எடுக்க மாட்டாங்க. திரும்ப எப்போ போயிட்டு இது இந்த ஸ்மூத்தட் ஈக்கினாஷியை தொடுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மூத்தட் ஈக்கினாஷியை தொடுது இந்த ஏரியாவில். கரெக்டாக இந்த ஏரியாவில் ஸ்மூத்தட் ஈக்கினாஷியை நல்லா போய் அந்த பாடியை போய் நல்லா டச் பண்ணுது. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா டெய்ல மட்டும் தான் டச் பண்ணுது, ஹை மட்டும் தான். இது மட்டும் தான் ரெண்டு பாடியும் ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகுது. அதாவது கேண்டல் பாடி ப்ளஸ் ஹீக்கினாஷி பாடி ரெண்டுமே ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகும்போது என்ன பண்ணுவோம்னா, வி வில் கோ ஷார்ட் இமீடியட்டாக வந்து அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே. அதாவது திரும்ப எப்போ வந்து இந்த கேண்டல் வந்து வெளியே வருதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த வந்து அடுத்த கேண்டலே வந்து இந்த பாடியை விட்டு இன்னொரு கேண்டல் வந்து வெளியே வந்துடுச்சு. அடுத்த கேண்டலோட பாடி வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ அடுத்ததும் வந்து இந்த பாடியிலேயே இன்கேஸ் ஒட்டிட்டு இருக்குன்னு சொன்னால் வி டோன்ட் டூ எனி திங். நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் எப்போ வந்து இந்த பாடியை இந்த ஈக்கினாஷி பாடியை விட்டு இந்த கேண்டல் பாடி இப்படி வெளியே வந்து கீழே க்ளோஸ் வைக்குதுன்னு வச்ச உடனே என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஷார்ட் போவோம். ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடுவோம், எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு 1:2.5 வைக்கணும்னாலும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. யூஸ்வலாக இந்த புல் பேக் எடுக்கும்போது 1:2.5 வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு விப்சாஸ் வந்துச்சுன்னா இது வந்து அதிகமாக போய் பாடி போய் டச் ஆகும். அதுக்காக அப்படி வச்சு 2.5 வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. நான் படித்த இடத்துலையும் வந்து 2.5 தான் இருந்துச்சு. நிறைய ட்ரேடர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் எழுதியிருந்ததும் வந்து 2.5 வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க இந்த புல் பேக்ஸை எடுக்கும்போது. சரி, ஓகே, இது வந்து ஃபார் செல் செட்டப்பு. இது வந்து ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி தான். நான் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட வந்து 5 ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ பை அப்படி ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பை ஒன்று இருக்குது. ஆனால் இது வந்து டார்கெட் அடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லாங் போகிறோம். பாருங்கள், இது க்ரீன் வந்துருச்சு. க்ரீன் வந்த உடனே இது வந்து ரெட் வந்திருக்கு. ரெட் வந்துட்டு இந்த பாடியை போயிட்டு நல்லா இந்த 2 கேண்டலும் வந்து பாடியை வந்து டச் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து நம்ம லாங் போகிறோம். லாங் போயிட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் அதுவே வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்குது. எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து வரல, 1:1.9 வரைக்கும் தான் வந்திருக்கு. மேபி நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் இந்த இடத்துல ரெட்டு வந்து திரும்ப சாரி இந்த இடத்துல வந்து ரெட் வரும்போது திரும்ப நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க. அதாவது க்ரீன் வந்து ரெட்டாக மாறும்போது வெளியே வரலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரையல் பண்ணுறீங்கன்னா ட்ரையல் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ ட்ரையல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கேட்கலாம். ட்ரையல் பண்ணுறது எப்படின்னா, திரும்ப இந்த ஹீக்கினாஷி இருக்குல்ல, இந்த பாடி கீழே இப்படி வந்துச்சுன்னு சொன்னோன்னா நம்ம வந்து இது கீழே வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே போவோம். பட் அந்த மாதிரி ட்ரையல் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஓகேவா? அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேற எங்கன்னா ஒரு 1:1 வந்தோடனே ஒரு இந்த இடத்துல போடுறீங்க, 1:1 வருது. எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில் 1:1 இந்த இடத்துல. ஓகே, 1:1 எங்கே இருக்குது? இந்த இடத்துல 1:1 வந்த உடனே நீங்கள் வந்து ஒரு பிரேக் ஈவெண்ட்டில் போடுறீங்க. இந்த இடத்துல 1:1 வந்தோடனே பிரேக் ஈவெண்ட்டில் போடுறீங்க. 1:1.5 வரும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களால் வந்து ஒரு இந்த ட்ரேடு இந்த மாதிரி லூசர்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் இந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அதுதான், ஒரு க்ரீன் வந்திருக்கு. க்ரீன் வந்ததுக்கப்புறம் ரெட் போயிட்டு நல்லா ஓவர்லேப் பண்ணுது. இந்த கேண்டல் வந்து வெளியே க்ளோஸ் வைக்குது. ஸோ அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் அடுத்த கேண்டலோட ஓப்பனிங் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது.
ஸோ இதுக்கு கீழே வந்து 2 பாயிண்ட் அப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2.5 1:2.5 கொஞ்சம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1:2.5 கரெக்டாக அடிக்கல. 1:2.46 வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ 1:2.5 அடிக்கல. பட் நான் என்ன சொல்வேன்னா 1:2.5 வச்சே ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் வந்து 1:1 1:2லாம் வரும்போது இதை வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் ஈவெண்ட்ல போடுறது, கொஞ்சம் ப்ராஃபிட்டில் போடுறது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் ஏதாவது 1:2 அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வந்து ரெட்டு இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு, ஆனால் பாடி ஃபுல்லும் டச் பண்ணல. இந்த ஏரியாவில் தான் பாடி வந்து கிளியராக வந்து டச் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் வந்து வெளியே போகுது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து லாங் போகிறோம். லாங் போயிட்டு இதுக்கு கீழே வந்து ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி ஸ்விங்கில் கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2.5 1:2.5 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து 1:2.5 வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணும்போது இதோட வின் ரேட் வந்து நல்லாவே இருக்குது. பட் என்ன ஒரே விஷயம்னா நீங்கள் வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அதில் தான் இந்த 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 பர்டிகுலர் இந்த புல் பேக் ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ் இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து புல் பேக் ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்தது வந்து ஸ்மூத்தட் ஈக்கினாஷியே போடலாம். ஓகேவா, ஸ்மூத்தட் ஹீக்கினாஷி. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், திரும்ப இதையே நான் வந்து ஸ்மூத்தட் ஹீக்கினாஷி போட்டுக்கிட்டேன். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து வரமாட்டேங்குது இது. ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு போல. சரி, லோட் ஆகட்டும், லோடாகி முடியட்டும். ஓகே, இப்போ லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை போயிட்டு விஷுவல் ஆர்டர், விசிபிலிட்டி இன்டர்வல்ஸ், கரண்ட் இன்டர்வல் அண்ட் பிலோ, இதுக்கு கீழே போட்டுக்கிட்டேன். இது வந்து விசிபிலிட்டி, கரண்ட் இன்டர்வல் அண்ட் போக மாட்டேங்குது. இப்போ நான் அதை கீழே எடுத்துகிட்டு வரணும், அதான் பார்க்குறேன். மூவ் டு நியூ பெயின் பிலோ அப்படின்னு இருக்குது. சரி, ஓகே, இந்த மாதிரி நியூ பெயினில் போனோன்னா வந்துடுது. ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நான் 10ன்னு இருக்குல்ல, இதை வந்து நான் 15 போட போகிறேன். ஸோ வேறு எதுவுமே நான் போடல, இதை மட்டும் நான் 15 வந்து போட்டுக்கிட்டேன். 15 போட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டை வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்து கொடுக்குது. ஓகேவா, இந்த இடத்துல வந்து லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தெரியுது. ஸோ நான் இப்போ எப்போ ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ரீனாக இருக்குல்ல, இது க்ரீனாக இருந்துட்டு இது ரெட்டாக வந்துட்டு திரும்ப இது எப்போ க்ரீனாக மாறுது, இந்த ஏரியாவில் இது வந்து க்ரீனாக மாறுது. ஓகேவா, புல் பேக்னா நம்ம இந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுக்குறோம். பட் இது வந்து ட்ரெண்டை வந்து இமீடியட்டாக ஒரு மொமெண்டமை வந்து ஈஸியாக வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு புல் பேக்கில் இந்த ஏரியாவில் வந்து ஒரு புல் பேக் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஃப்ளாகா ஒரு க்ரீன் வருது, அப்படியே சின்னதாக ரெட்டு வருது, அதுக்கப்புறம் திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து கண்டினியூ ஆகுது. இந்த உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் கிளியராக தெரிஞ்சுதுன்னா அழகாக வந்து இதுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் தருதா, இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுக்கலாம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுதுன்னா. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த இண்டிகேட்டரில் வந்து நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை போட்டு நீங்கள் எடுப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா, அது எதுவுமே இல்லைன்னா இந்த க்ரீன் வருதா, இந்த க்ரீன் வந்த உடனே யூ வில் கோ லாங். இதுக்கு கீழே வந்து இந்த இந்த ஈக்கினாஷி இருக்குல்ல, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டால் போதும். ஏன்னா நம்ம ரொம்ப தள்ளி தான் எடுக்கிறோம், ஒரு மொமெண்டம் பிக்கப் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது திரும்ப வந்து இந்த ஏரியா வந்து டச் பண்ணுச்சுன்னா அந்த மொமெண்டம் ரொம்ப வீக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வெளியே வந்துடலாம். நவ் எய்மிங் ஃபார் 1:2.5 ஆர் 1:2. இந்த ஏரியாவில் நீங்கள் இயர்லியாகவே என்ட்ரி கொடுக்கறதுனால 1:2 வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போதும். புல் பேக்கு வந்து மேபி யூ கேன் ஹவ் 1:2.5. இதுக்கு வந்து நீங்கள் 1:2 வச்சாலே போதும். இல்லை 1:2.5 வச்சு ட்ரேட் பண்ணாலும் ஓகே. அப்படி ஏதாவது செல் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது எங்கே கீழே போயிடுச்சு, இது எங்கே போச்சுன்னு தெரியல. ஓகே, இங்கே இருக்குது இது. சரி, ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இதுவும் வந்து அதே தான். இதை நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டுறேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இது வந்து ரெட்டாக மாறிடுச்சு. ரெட்டாக மாறினோடனே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இது வந்து கண்டிப்பாக ரெட்டாக இருக்கும். அடுத்து க்ரீன் வருதான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஏரியாவில் க்ரீன் வருது. திரும்ப இந்த ஏரியாவில் இது வந்து ரெட்டாக மாறுது. ரெட்டாக மாறும்போது இந்த ஈக்கினாஷியும் இந்த இடத்துல வந்து ரெட்டாகவே தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா, இமீடியட்டாக நம்ம வந்து இந்த இடத்துல ஷார்ட் போகிறோம். ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேலே இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறோம். நான் எய்மிங் ஃபார் 1:2 ஆர் 1:2.5. இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. 1:2.5 அச்சீவ் ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா இதை வந்து இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். மேபி ஒரு 50% நீங்கள் வந்து 2 லாட் எடுக்கிறீங்கன்னா 50% வந்து 1:2 ஆர் 2.5ல புக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அப்படியே ரன் பண்ண விடலாம். இதில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரன் பண்ண விடுறது ரொம்ப நல்லாவே இருக்கும். திரும்ப எப்போ இது க்ரீனாக மாறுதோ, ஸோ இந்த செகண்ட் 50% வந்து திரும்ப நீங்கள் எப்போ க்ரீனாக மாறுதோன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:10. கரெக்டாக, குறிப்பாக இந்த ட்ரெண்ட் ட்ரேடர்ஸ்லாம் இதை பண்ணுவாங்க. நிறைய வந்து நான் எடுக்கணும், பெரிய ட்ரெண்டெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மூத்தட் ஈக்கினாஷி திரும்ப எப்போ கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பவுமே நடக்காது. பட் நடக்கும்போது ஒரு பெரிய பெரிய ட்ரெண்ட்ஸ் பிடிப்பீங்க. அது வந்து உங்களை பல லாஸஸை வந்து இது காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ அதை வந்து ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ். இதுவும் வந்து ஸ்மூத்தட் ஈக்கினாஷியில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறது. 200 டே மூவிங் ஆவரேஜ் சிம்பிள். ஓகே, இங்கே இருக்குது. சிம்பிளில் போயிட்டு இப்போது இது 9ல் இருக்கா, ஐ வில் சேஞ்ச் இட் டு 200 அண்ட் தென் இதை வந்து நான் போல்டில் போட்டுடுறேன்.
ஓகே, ப்ளூவே நல்லா தான் இருக்குது. ஓகே, நான் எல்லோவில் போட்டுக்கிட்டேன், என்னோட ஃபேவரட் கலர். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் பி டுவோர்ட்ஸ் த ட்ரெண்டே. நீங்கள் வந்து ட்ரெண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா வெரி சிம்பிள். மேலே வந்து 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் யூ லுக் ஒன்லி ஃபார் பை. இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டல் ஏற்கனவே என்ட்ரி கொடுத்த ஏரியா, இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுப்பீங்க. திரும்ப இது எப்போ க்ரீனாக மாறுதோ 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே எப்போல்லாம் வந்து ரெட் வந்து க்ரீனாக மாறுதோ நம்ம வந்து பிளைண்ட் என்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே வந்து என்ட்ரி கொடுக்குறீங்க 1:2.5. திரும்ப வந்து இந்த ஏரியாவில் ரெட்டு வருது, இந்த ஏரியாவில் ரெட்டு வருது, திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் வருதுன்னா திரும்ப இது கீழே போயிட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் எய்மிங் ஃபார் 1:2 ஆர் 1:2.5. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். என்னமோ இந்த இடத்துல அடிக்காமல் இருக்குது, பட் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து க்ரீன் வருது, க்ரீன் வந்த உடனே இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து லாங் போகிறீங்க, திரும்ப லாங் போயிட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி வந்து ஒரு க்ரீன் வருது. ஸோ இந்த இடத்துல க்ரீன் வந்த உடனே இந்த இடத்துல லாங் போகிறீங்க, லாங் போயிட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 எங்கே, அது எங்கேயோ போயிருக்கு, 1:2.3 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 1:2. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரேடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 200 டே மூவிங் ஆவரேஜ் மேலே மார்க்கெட் நல்ல ட்ரெண்டாக இருக்கும்போது 4 ட்ரேடு கிடச்சிருக்கு. கிடைக்கும் போது நமக்கு வந்து 3 ட்ரேடு வின்னர்ஸ் 1:2ல, ஒரு ட்ரேட் வந்து லூசர். ஸோ நம்ம ஓவரால் வந்து ப்ராஃபிட்லேயே இருக்கும். இன்னொன்று 200 டே மூவிங் ஆவரேஜ் யூஸ் செஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுங்க. 200 யூஸ்வலாக 200 டே மூவிங் ஆவரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாவே யூ கேனாட் யூஸ் அ ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி வந்து சைட் வேஸில் போகிற மார்க்கெட்ஸும் யூஸ் பண்ண முடியாது. குறிப்பாக யூரோ யூஎஸ்டிலாம் வந்து சைட் வேஸில் நிறைய போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சார்ட்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஃபார் இன்கேஸ் ஈக்விட்டி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கோல் இந்தியா இதெல்லாம் வந்து சைட் வேஸில் போயிட்டே இருக்க மார்க்கெட், இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு நிஃப்டி வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்னு ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். சென்செக்ஸும் அதே போல் ஒரு டைம் ஃப்ரேமில். கோல்டு வந்து யூஸ்வலாகவே ட்ரெண்டிங்கில் இருக்கும், ஒரு 5, 15, 30. இல்லைனா வந்து ஒரு கிரிப்டோஸு. ஸோ இது போல் வந்து ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், க்ரூட் ஆயில். ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து எங்கே வந்து ரெட்டாக வருது, திரும்ப இது வந்து ரெட்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எந்த ட்ரேடும் எடுத்துருக்க மாட்டோம், ஏன்னா க்ரீன் மாறவே இல்லை. அடுத்து இந்த இடத்துல ஃபுல்லும் க்ரீனாக மாறுது, நல்ல ஒரு புல் பேக்கு. அதுக்கப்புறமா இந்த ஏரியாவில் வந்து ஒரு ரெட்டாக ஒன்று மாறுது. கரெக்டாக இந்த ஏரியாவில் வந்து ரெட்டாக மாறுது இந்த கேண்டலில். ஸோ இமீடியட்டாக இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 1:3 அச்சீவ் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துலையே வந்து ஒரு ரெட்டு வந்து ஒன்று வந்திருக்கு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு வந்து இருக்கு. ஆனால் நீங்களே பாருங்கள், அந்த ரெட்டு வந்து கீழே க்ளோஸ் வைக்கல. இந்த ரெட்டு வந்து கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ஸ்மூத்தட் ஈக்கினாஷிக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இந்த ரெட்டு வந்து ரெட்டு வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேக் என்ட்ரிஸை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஸ்மூத்தட் ஈக்கினாஷியில். இது வந்து இந்த மாதிரியான செட்டப்ஸ் இருக்குல்ல, அதாவது மேலே வந்து ஒரு ரொம்ப ப்ரீமியம் ஜோனில் இருக்குன்னு சொல்லி நம்ம செல் பண்ணுவோம், ஆனால் நடக்காது. அது வந்து ஸ்மூத்தட் ஈக்கினாஷியில் தான் நான் பார்த்த வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதுவே வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் தானே, ஈக்கினாஷியே ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் மாதிரி தானே. அதுக்கு மேலே இது இருக்குது அப்படின்றதுனால நம்ம எடுக்க மாட்டோம், கீழே இருந்தால் மட்டும்தான் எடுப்போம். அதை வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸில் நான் ஸ்மூத்தர் ஈக்கினாஷியை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்துருக்கேன். மற்ற எந்த இண்டிகேட்டர்ஸும் எனக்கு வந்து அப்படி வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தரல. இதுலேயே ஃபால்ஸ் என்ட்ரிஸ் இருக்கும், பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியாஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இந்த ஏரியாஸ் இது கீழே இருக்குது, பட் இது மேலே இருக்குது, இந்த ஏரியாஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். 200 டே மூவிங் ஆவரேஜ் வச்சும் யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, 200 டேவை எடுத்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டுவோர்ட்ஸ் ட்ரெண்டு சொன்னேன், அதுக்கு அடுத்தது வந்து புல் பேக் சொன்னேன், அதுக்கப்புறம் டுவோர்ட்ஸ் ட்ரெண்ட்லேயே இருக்கிற ஒரு மொமெண்டம் சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, கேசியில் அதாவது கெல்ட்னர் சேனலில் போயிட்டு இன்புட்ஸை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். 10-1. ஸோ நான் யூஸ் பண்ணுற மல்டிப்ளையர் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு 10-1. நீங்களும் வேணால் 10-1 யூஸ் பண்ணுங்கள், வேறு ஏதாவது யூஸ் பண்ணனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிங்க. இது வந்து ஒரு கிளியராக பிரேக் அவுட், அதாவது ட்ரெண்ட் எடுக்கும்போது நம்ம எடுக்க போகிற பிரேக் அவுட்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ரெட்டாக மாறிடுச்சு. பட் ரெட்டாக மாறின உடனே நம்ம எடுக்க மாட்டோம், நம்மளுக்கு வந்து வொலட்டாலிட்டியோட வேணும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக மாறுது. அந்த டைமில் இது வந்து கெல்ட்னர் சேனலுக்கு வெளியே வந்து க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல உடனே நம்ம ஷார்ட் போகிறோம், ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம், ஸ்டாப் லாஸ் போயிட்டு நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த மாதிரியான ஒரு லார்ஜ் சைஸ் கேண்டலை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா இப்படி ஒரு லார்ஜ் சைஸ் கேண்டல் வந்துச்சுன்னா ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி லார்ஜ் சைஸ் அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு நார்மலாக ஒரு டீசெண்டான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் எடுக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து ரெட்டாக இருக்குது. ரெட்டாக வரும்போது இது வந்து வெளியே போயிட்டு க்ளோஸ் வைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் லாங் போகிறோம். இந்த பேண்டுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேறு ஸ்ட்ராட்டஜியில் அச்சீவ் ஆகலை, பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து அச்சீவ் ஆகுது. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இருக்கு. இந்த ஏரியாவில் திரும்ப இங்கே வந்து நம்ம லாங் போகிறோம். லாங் போயிட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல 1:2 அச்சீவ் ஆச்சா? இந்த இடத்துல 1:2 வந்து அச்சீவ் ஆகியிருக்கு. 1:1.95 1:2 வந்து அச்சீவ் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ கெல்ட்னர் சேனலை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எந்த இடத்துல பிரேக் அவுட் வருதுன்னு கிளியராக பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் எது தருதுன்னு சொல்லி கிளியராக பார்க்கலாம். இந்த கேண்டல் ரெட் வரும்போதே இந்த இடத்துல கெல்ட்னர் சேனலுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. ஏற்கனவே வேற ஒரு ஸ்ட்ராட்டஜிலையும் பார்த்தோம். அதுவும் இந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுக்குது. ஸோ பேண்டுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், நோ எய்மிங் ஃபார் 1:2. ஸோ இந்த கெல்ட்னர் சேனல் பேண்டு நம்ம யூஸ் பண்ணுறதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், என்ட்ரி கொடுக்கறது இல்லை. ஸ்டாப் லாஸ் வந்து எல்லா என்ட்ரிஸ்க்கும் ஒரே போல வச்சுக்கோம். அதாவது பேண்டுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், செல்லிங்னா பேண்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம போயிடுறதுனால ஒரு மெக்கானிக்கலாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கெல்ட்னர் சேனல் யூஸ்வலாக வந்து ஸ்டாப் லாஸ் ஏரியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து எப்படி ஸ்டாப் லாஸ் கெல்ட்னர் சேனலுக்கு போடுவேன்னா 10:1 போட மாட்டேன், 10:2 போட்டுப்பேன். அதாவது அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்து இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிப்டோஸ்லாம் அசால்ட்டாக புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போவோம். க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ்க்குலாம் வந்து ஒரு 10:2. இப்போ கோல்டுலாம் எடுக்கிறேன்னா ஐ டோன்ட் யூஸ் 10:2, மேபி 0.5, 0.5, 10க்கு 0.5 அப்படியே வந்து கம்மி பண்ணிவிடுவேன் கோல்டு மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்க ஸ்டாப் லாஸை நான் வந்து எங்கே போடுறேன், இங்கே போடுறேன். இங்கே போடும்போது நான் வந்து 1:2 வைக்காமல் இந்த இடத்துல நான் வந்து 1:2.5 வச்சுக்கலாம். சரி, நான் 0.5 வந்து இந்த இடத்துல வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். அதே ஏரியா தான் 1:10:2க்கு வைக்கிற மல்டிப்ளையரில் வந்து அதே ஏரியாவில் இந்த ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் போடும்போது என்ன டார்கெட் வைக்கிறனோ அதே டார்கெட்டை நான் இங்கே வச்சுப்பேன். பட் இதை வந்து நான் 10.5னு மாற்றிப்பேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல 0.5 வந்து ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு 0.5 ஆர் வந்து நான் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருப்பேன். லாங் ரனில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2.5 ஆர் வந்து உங்களோட ஒரு லாஸை, ஒரு -1 ஆரை வந்து எலிமினேட் பண்ணிடும். ஸோ அப்படி வந்து இந்த கெல்ட்னர் சேனலுக்கு யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எந்த மல்டிப்ளையர் போடணும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் டைம் ஃப்ரேமோட. அது வந்து கெல்ட்னர் சேனலில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அது இல்லாமல் பிளைண்டாக எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடி வாங்கும். கோல்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறவங்க மேபி 10.5 வச்சுக்கலாம் இதே செட்டப்பில் கூட. ஓகேவா, 1:2.5 நீங்கள் வச்சு அழகாக ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே. ஸோ இதை வந்து இப்போ எடுத்துட்டேன். அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் எனக்கு. அடுத்து வந்து மெக்டி. ஸோ இந்த மெக்டிலையும் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். மெக்டியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ இந்த மெக்டியில் வந்து நான் செட்டிங்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. நான் வந்து ஹிஸ்டோகிராம் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஹிஸ்டோகிராம் வந்து எடுப்போம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு வந்து ஹிஸ்டோகிராம் தேவையில்லை. ஸோ மெக்டி தான் ஒரு பிரைமரி இண்டிகேட்டர், இது வந்து ஒரு செகண்டரி இண்டிகேட்டர் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மெக்டி வந்து கிராஸ் ஓவர் கொடுக்கணும். இந்த இடத்துல மெக்டி வந்து கிராஸ் ஓவர் கொடுத்துருச்சு. மெக்டி கிராஸ் ஓவர் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த ஸ்மூத்தர் ஈக்கினாஷி வந்து க்ரீனாக மாறணும். இந்த இடத்துல க்ரீனாக மாறிடுச்சு. க்ரீனாக மாறினோடனே இந்த ஸ்மூத்தர் ஈக்கினாஷி கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு எய்மிங் ஃபார் 1:2. ஓகேவா, இந்த இடத்துல மெக்டி போடும்போது வரும். பட் மெக்டியில் இருக்க சேலஞ்சை நான் சொல்லிடுறேன். அதாவது மெக்டி வந்து இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கொடுக்குதுல்ல, கிராஸ் ஓவர் கொடுத்த உடனே இது வந்து ரெட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு நான் அதையும் நான் போட்டே காட்டிடுறேன். ஒரு ஹாஃப் ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த இடத்துல ஹாஃப் ட்ரெண்ட் வந்து ஒரு 10 இல்லை 12 எடுத்துக்கோங்க. இந்த சேனல்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, 10 இல்லை 12 எடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். அதாவது இந்த இடத்துல ரெட்டு வருதா, இந்த இடத்துல ரெட்டு வந்தாலும் நான் வந்து எந்த என்ட்ரிஸும் எடுக்க மாட்டேன். திரும்ப இது வந்து க்ரீனாக மாறும் போது தான் எடுப்பேன். ஓகே, எனக்கு இது க்ரீனாக மாறுது. பட் க்ரீனாக மாறினா மட்டும் போதுமா, எனக்கு மொமெண்டமும் வேணும்ல. அந்த மொமெண்டமுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் இதை செக் பண்ணிப்பேன். ஓகே, மெக்டி வந்து இந்த இடத்துல ஏற்கனவே கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கா. மெக்டி வந்து ஏற்கனவே கிராஸ் ஓவர் கொடுத்துருச்சு, நல்ல மொமெண்டம் பீக் பண்ணுது. அப்போது இந்த ஸ்மூத்தர் ஈக்கினாஷி வந்து ரெட்லேருந்து க்ரீனாக மாறுது. ஸோ நான் வந்து இந்த ட்ரேடை எடுக்கிறேன். எனக்கு வந்து ஓவரால் ட்ரெண்டு, பெரிய ட்ரெண்ட் வந்து ஹாஃப் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல எனக்கு ப்ளூலேயே தான் இருக்குது, அதாவது பைலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹாஃப் ட்ரெண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் யூஸ் எனிதிங் சூப்பர் ட்ரெண்டோ இல்லைனா ஒரு மூவிங் ஆவரேஜோ, இல்லை உங்களுக்கு எந்த ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி இந்த இடத்துல அதே போல் இந்த இடத்துல வந்து செல் வந்துடுச்சு. செல் வரும். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரே ஏரியாவில் தான் வந்திருக்கு. திரும்ப நம்ம வெயிட் பண்ணுறோம். திரும்ப இந்த ஏரியாவில் வந்து ஒரு கிளியர் செல் இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு கிளியர் செல், இதுவும் நல்லா போய் பாடி போய் உள்ளே போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வருது. நம்ம வந்து இந்த இடத்துல செல் எடுப்போம். கண்டிப்பாக இந்த இடத்துல ஆஃப் ட்ரெண்ட் வந்து என்ன இருந்திருக்கும், ரெட்டில் தான் இருந்திருக்கும். இந்த இடத்துல ஆஃப் ட்ரெண்ட் ரெட்டில் தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஏரியாலேயே ஒரு பிரேக் அவுட்டு ஸ்ட்ராங்காக நடக்குது.
இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக நடக்குது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை இப்போ இண்டிகேட்டர் வச்சு நம்ம எப்படி பார்ப்போம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் நடக்குது. ஸோ எப்படி இது வந்து செல்லிங் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா வெரி சிம்பிள். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தள்ளி போனோம். இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப், இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் எடுத்துட்டு மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி வருதா. இப்போ வந்து புரிஞ்சிருச்சா இந்த பேட்டர்ன் வந்து யூஸ்வலாக நம்ம ட்ரேட் பண்ணுற பேட்டர்ன் தான். டபுள் டாப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நெக்கை வந்து உடச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து நெக்கை வந்து உடச்சிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நெக் இருக்க இடத்துல தான் வந்து ஹாஃப் ட்ரெண்டும் வந்து செல்லிங் காட்டுது. ஸோ இப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம ஒரு இண்டிகேட்டரை எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லா டைமும் எதுவுமே ஒர்க் ஆகாது. என்னதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இண்டிகேட்டர் யூஸ் செஞ்சாலும் அதுவும் சில டைம்ஸ் வந்து ஃபால்ஸ் என்ட்ரிஸ் தான் தரும். பட் சம்டைம்ஸ் வந்து ட்ரெண்ட் எடுத்துருச்சுன்னு சொன்னோம்னா இவ்வளோ பெரிய ட்ரெண்டை வந்து அசால்ட்டாக பிடிக்கலாம். ஸோ ட்ரேடிங்லேயே என்னென்ன முக்கியமான விஷயம், சின்ன சின்ன லாஸஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். ப்ராஃபிட்ஸ் வரும்போது பெருசாக எடுப்போம். அதை வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் இண்டிகேட்டரும் நம்ம கரெக்டாக யூஸ் செஞ்சு பண்ணும்போது ரொம்ப நல்லாவே எடுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.